கூடங்குளம் அணு உலை நிர்வாகமானது வெளியில் இருக்கின்ற பல அணு உலைகளில் இருந்து தகுதியானவர்களை இங்கே தேர்வு செய்யாமல் அங்கிருந்து மாறுதல் மூலம் நிரப்பி வருவது கண்டனத்துக்குரியது. பல முறை நம்ம முயற்சி செய்தோம். தொடர்ந்து அவர்கள் போட்ட திட்டத்தையே அவர்கள் ஒப்புக்கொண்டதை நிறைவேற்ற தவறுவது வேதனையாக இருக்கின்றது. அதைவிட கொடுமை, அங்கு ஏற்கனவே 1-2 அணு உலைகள் இப்போது மின் தயாரிப்பில் ஈடுபட்டு அதனுடைய கழிவுகள் வைப்பதற்குரிய தொழில்நுட்பமே இதுவரை இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் சொல்வது இந்த பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்துகிறது. அந்த கழிவுகள் மூலம் பல இடங்களில் நம்முடைய பல நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கேன்சர் நோயானது மிக அதிகமாக அதிலே வருகின்றது. ஆகவே அவர்கள் தொழில்நுட்பத்தை, அதாவது கழிவுகளை கொண்டு வந்து பாலைவனமாக இருக்கின்ற ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்ல மறுக்கின்றார்கள். இது இந்த பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு வாழ்வுக்கு தகுந்த இடமா என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. இது வேதனைக்குரியது. இன்னும் 4 அணு உலைகளை இப்போது உருவாக்கி இருக்கின்றார்கள். அணு கழிவுகளினால் வருங்காலத்தில் பெரிய பேராபத்தும் இருக்கின்றது. தற்போது அவர்கள் கடலில் 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு கல் போடப்பட்டு செல்வதால் பக்கத்தில் இருக்கின்ற கூட்டப்புலி, பெருமணல், தோமையார்புரம், இடிந்தகரை, கூத்தங்குழி உட்பட கடற்கரை கிராமங்கள் பெரிய பாதிப்புள்ளாகி இருக்கின்றதும் மிக வேதனைக்குரியதாக இருக்கின்றது. அவர்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. மீனவர்களுடைய குடியிருப்பும் பாதிக்கப்பட்டு மிக வேதனையாக இருக்கின்றது. தோமையார்புரம் போன்ற பகுதிகளெலாம் வேலைக்கே பணிக்கே செல்ல முடியாத நிலைக்கு ஏற்பட்டுவிட்டது. அந்த கடற்கரை கிராமங்களுக்கு தூண்டில் விலை கேட்கின்றார்கள். தேவையான அளவுக்கு தமிழக அரசு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிதி கொடுத்தாலும் ஒன்றிய அரசோ அந்த நிர்வாகமோ ₹1 கூட கொடுக்க மறுக்கின்றார்கள். ஆகவே கூடங்குளம் அணு உலை மூலம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, பாலைவன பகுதியில் ஆரம்பிக்கப்பட வேண்டிய அணு உலைகளை மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கின்ற பகுதியில் ஆரம்பித்திருப்பது வேதனைக்குரியது. கழிவுகளுக்கு சரியான தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து மாற்றுவதற்கு வழி இல்லாமல் தவிக்கின்றார்கள். 2 அணு உலைக்கு என்ன மீதி இருக்க என்னெல்லாம் துன்பங்களை நம்ம அனுபவிக்க வேண்டுமோ எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. மாண்புமிகு நம்முடைய ரஷ்ய பிரதமர் அவர்கள் இங்கே வருகை தந்து நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்கள் அவர்களை ஆற தழுவி இருக்கின்றார்கள். சோவியத் ரஷ்யாவாக இருக்கக்கூடிய காலத்தில் இருந்து, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து ரஷ்யாவுக்கும் நமக்கு ஒரு பெரிய தொடர்பு உண்டு. அதிலே மாற்றம் இல்லை. ஆனால் அதில் வேதனைக்குரிய விஷயம் என்ன என்றால், கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு வர்த்தகம் நடைபெறுகிறது என்றால் நம்முடைய ஏற்றுமதி வெறும் 45,000 கோடி தான். மீதியெல்லாம் அங்கேருந்து இறக்குமதி தான் பண்ணுறோம். இறக்குமதி, இராணுவ தளவாடங்கள், குறிப்பாக 4 பெரிய தொழிலதிபர்கள் நம்முடைய கச்சா எண்ணெயை அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, இறக்குமதி பண்ணுறாங்க. அதனால் இந்திய மக்கள் ஒருவருக்கு கூட லாபம் இல்லை. அந்த 4 கம்பெனிக்காரங்களுக்காக நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்கள் அவர்களை அழைத்து வந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். எனவே சோவியத் ரஷ்யாவிலிருந்து நம்ம சென்னைக்கு ஒரு கடல் வழி வரும், 40% நேரம் மிச்சப்படும்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷம். அது யாருக்கு அப்படின்னு சொன்னால், சென்னையில் இருக்கக்கூடிய அதானி துறைமுகத்துக்கு அங்கேருந்து அதை கச்சா எண்ணெயை கொண்டு வரதுக்காக தான் அவ்வளவு ஆர்ப்பாட்டமும் எக்ரிமெண்ட்டும். அதுக்கு பதிலாட்டு அவங்க கச்சா எண்ணெயை கொடுக்காங்க. நம்ம அவங்ககிட்ட என்ன வாங்குதோம், இராணுவ தளவாடங்கள் வாங்குதோம். எல்லா வகையிலையும் இந்தியாவுக்கு பெரிய இழப்பு தானே தவிர பொருளாதார ரீதியில் எந்த லாபமும் இல்லை. லாபம் வரணும்னா பாரத பிரதமர் குறைந்த விலையில் எண்ணெயை உற்பத்தி, நம்முடைய கச்சா எண்ணெயை வாங்கி குறைந்த விலையில் என்ன செய்யணும், மக்களுக்கு கொடுக்கணும். 100 ரூபாய்க்கு பெட்ரோலை விற்றுக்கிட்டு 40 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பெட்ரோலை 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த 60% லாபம் தனியாருக்கு போகுது, நமக்கு இல்லை. இதுதான் நம்முடைய பாரத பிரதமரோ நம்முடைய ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வந்ததில் உள்ள இந்தியாவினுடைய நன்மை இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பேட்டி கொடுத்துட்டு பாரத பிரதமர் ஐயா பார்த்துக்கிட்டுங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். நீங்கள் வேற அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும். அவங்க
இதில் அக்கறை காட்டாமல் எங்கேயாவது மழை இருக்கா, அங்கே தீமையத்தன்மா, அங்கே எங்கேயாவது சண்டையை உருவாக்கலாமான்னு அலைதாங்க. நம்ம என்னச்சு நியாயமாக தம்பி அவர் சொன்னது? அந்த ஊருக்காரங்க யாரும் இல்லை, ஒரு 50 பேருக்கு சதி திட்டத்துக்கு பயிற்சி கொடுத்து அங்கே விட்டுருக்காங்க. 50 பேர் அங்கே நிற்காங்க. கலவரத்தை உண்டு பண்ணி நாங்கள் தந்துருந்தோங்காங்க. அதுக்கு சில அதிகாரிகள், சில நிர்வாகங்கள் அதற்கு ஒத்துழைப்பு தாரேன்னு சொல்லி அந்த அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு ஒன்றை வாங்கி வச்சுக்கிட்டு கலவரத்தை பண்ணலான்னு முயற்சி பண்ணுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியாவில் ஆட்சி செய்த முதல்வர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்படவும் மாட்டாங்க. எது வந்தாலும் எதிர்கொள்வாங்க. இந்த பூமி தமிழக பூமி, புண்ணிய பூமி, படித்த மக்கள் நிறைய இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் ஒன்றே ஒன்று உங்கள் மூலமாக சொல்கிறேன், காவலர்களை அவ்வாறு அவங்க அடித்து கொலைவெறி தாக்குதல் பண்ணது நியாயமா? தடுப்பு சுவர்களை கொலைவெறி தாக்குதலோடு தாக்கி அவர்கள் முன்னேறி சென்றது நியாயமா? அவர்கள் மீது கொலை வழக்கு, அதாவது கொலை முயற்சி வழக்கு அவங்க மேலே என்ன செய்திருக்கணும்? பதிவு பண்ணியிருக்கணும். வழக்கு பதிவு பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதை செய்திருக்கணும். அவ்வளோ அவங்க ஒரு திட்டத்தோடு தான் எவ்வாறு பாபர் மசூதியை இடித்தார்களோ, எவ்வாறு சதி செய்து காந்தியை கொன்னார்களோ, அதே நோக்கத்தோடு தேர்தலுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் அமைதி கெடுக்க வேண்டும், இது ஒரு கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுவாது. அதுக்கு துணை போகின்றவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறான அநியாயத்துக்கு துணை போக வேண்டாம் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.